தணிகையோட ரியல் எஸ்டேட் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? நம்ம வந்து எஸ்ஐபி மூலியமா வாங்குறது வந்து ஒரு சேவிங்ஸ். நமக்கும் சேவிங்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும். எவ்வளோ கையில் காசு வந்தாலும் செலவு பண்ண தான் செய்வோம். ஃபாரின்லாம் என்ன பண்ணுறோம், நமக்கு சேவிங்ஸ்க்காக மிச்சம் தான் செலவு பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. நாம் செலவு பண்ணிட்டு போக மிச்சம் தான் சேவ் பண்ணுறோம். இது மாதிரி ஒரு அசட் வாங்கிட்டோம்னா சரி, கண்டிப்பாக இது சேவ் பண்ணணும், இதுக்கு பணம் கட்டணும், அதுக்கு மிச்சத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் அந்த ஒரு நல்ல பழக்கமும் மக்களுக்கு வந்துடும். இதே வந்து அசட்டு நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு உபயோகமாகும். நம்ம தணிகை ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இதே மாதிரி வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. நானும் நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பு எங்கேயுமே இல்லை. இங்க தணிகைகள் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. இதை வந்து நீங்க எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். பொன்னேரியில வேற கிரவுண்ட் இடம் வாங்கியிருக்கேன். ஏன் உங்களுக்கு எதனால சொந்த வீடு வாங்கணும்னு தோணுச்சு? இந்த காலம் வந்து இடம் இல்லாம வீடு இல்லாம இருக்க முடியாது. ஒரு வீடு வாங்கினாதான் நம்ம வந்து இருக்கலாம். வாடகை வீட்டில் இருந்தால் தண்ணி போடாத, கரண்ட் இதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாத, இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுவாங்க. நம்ம இடம் இருந்தால் நம்ம சௌகரியத்துக்கு நம்ம இருக்கலாம். நான் எல்லாத்துலையும் இருந்து அனுபவப்பட்டதுனால தான் வாடகை வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. மற்றவங்களுக்கு அது வாங்கணும், 4 பேருக்கு பரவாயில்ல.